வாவ், பார்க்கவே ஊறுதா. இப்போ நான் பூரியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சம்பலோட. சரி, இனி நாங்கள் சாப்பிட போறோம். வேற வரி நாங்களும் வேட்டி எடுத்து வைக்கல, கோவத்துல எடுத்து வைக்கல. தேங்காய் எடுத்துருவேனா? சரி, என்ன கட்டி காட்டி கொண்டு போறேன். முடிச்சு போட நீ கோயில் சாமி ஆவறதுக்கு பறந்து வருவேன். சம்பல்ல வடிவாட்டி பள்ளி சொன்னால் இதை நம்ப மாட்டேன். இன்னைக்கு மாமி இந்த முறையில தான் சம்பலை இடிக்க போறா. எங்கட இங்க வேறங்க எப்படி பொங்கி வந்துட்டு தண்டு. எத்தனை ரொட்டி வந்திருக்கு? 11 ரொட்டி வந்திருக்கு. வந்தால் திரும்ப போக மனம் வராது, கவலையா இருக்குமா? கையிலோட்டு படையில நல்லா இரு. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி. சக்தி இன்றைக்கு இந்த வீடியோவில் வரமாட்டார். எல்லாருக்கும் சொல்லி இருப்பார் கோயில் தொடங்கினது, அதால் அவர் கொஞ்சம் வாரது கஷ்டம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் இன்றைக்கு ஒரு புதுவிதமான பூரி செய்ய போகிறோம். வளமையாக எல்லாருமே கோதுமை மாவில் தான் பூரி செய்திருப்போம். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான பூரி ஒன்று தான் செய்ய போகிறோம். நானும் மாமியும் தான் இன்றைக்கு இந்த காணொலியில் வர போகிறோம். எப்படி இந்த சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ரவையில் செய்கிறதுக்காக 1 கப் ரவை எடுத்துருக்குறோம். அதை வடிவாக கிரைண்டரில் போட்டு மாவை அரைச்செடுக்க போகிறோம். இப்போ ஓகே, இப்போ நாங்கள் ரவையை அரைச்சி வச்சுட்டோம். என்ன உப்பு போடுவோம், முதல் உப்பு போடுவோம். ரவை நல்ல மாவை அரைச்சிட்டோம். அதோட வெங்காயம் மட்டும் இல்லை, வெங்காயம் சம்பல். இதுக்கு ஒன்றுமே போடுறேல, கொஞ்சம் எண்ணெய் விடுவோமே. கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டு சொட்டு சொட்டு தண்ணியாக விட்டு இருக்கமாக தான் குழைக்க வேணுமாம். இந்த பூரிக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். எண்ணெயை விட மிக்ஸ் பண்ணி போட்டு அப்போ ஏன் 10 நாள் அவங்களோட காணொலி வரையில அவர் இப்ப நாங்க எடுத்து கேட்க வலிக்கிட்ட நாங்க அவர் வரமாட்டாருன்னு நாங்க கேட்கல. அவர் ஒரு பிஸியானால் இப்ப நாங்களே செய்வோம் வந்துட்டு செய்யறோம். இப்ப வடிவா கலந்தாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தான் விட்டு குழைக்கணுமாம். ரவையில செய்யறதால டப்பண்டு இதாண்டிடும், ஒரு கரைஞ்ச மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு இருக்கமாக குழைக்கணும். நாங்களும் இதுதான் முதல் தடவை செய்கிறோம். மற்ற எங்களுக்கு சொல்லி தந்தவா அதை கேட்டுட்டு ரவையில் இதுதான் முதல் தரம். என்ன மாவில் செய்திருக்கிறோம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். நல்ல இதாக வருது. கோதுமாவோட பசையா வருது. நல்லா தான் கோதுமா அப்படி வராது, ஆனால் கையிலோட்டு படையில நல்லா இருக்கமா. இதுக்கு இருக்கமா தான் அந்த பால் ரொட்டிக்கு குழப்பினா கொஞ்சம் அது இது பால் ரொட்டி மாதிரி தான். எண்ணெய மேல ஊத்தி ஊத்தி பொங்க வைக்கிறோம். நல்ல பதமா வருது. நான் இதை குழைக்க ஆசையாக்கல, கொஞ்சம் தண்ணி விடுவோம். கணக்கோ விடுவோம். அப்போ கொஞ்சம் குழாச்சு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். என்ன வச்சுட்டு தான் அடுத்த இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு சம்பல்லாம் நல்லா, எங்களுக்கு சம்பல் தான் பிடிக்கும். ஆனா சில பேருக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா அது ஒரு காம்பினேஷன் இருக்கு. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா அது எங்களுக்கு பிடிக்காது, அதால நாங்க செய்யல. இன்றைக்கு நாங்க சம்பல் இடிக்க போறோம். பொரிச்சு இடிச்ச சம்பல் தான் செய்ய போறோம். நாங்க கொஞ்சம் தான் எடுத்தேன். நாங்க ஒரு சுண்டு ரவை, ஏனண்டா கோயில்ல தானே இப்ப சாப்பிடுறது, வீணா போயிடும். அதால
கொஞ்சமாக செய்கிறோம். இப்போ நாங்கள் சம்பலுக்கு ஆயத்தம் செய்கிறோம். தேங்காயத்துக்கு சம்பல் ஈஸி வேலை தானே. தேங்காய் திருவினா சரி. பொரிச்சிருச்ச சம்பல் தானே. செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம் பொரிக்கிறதுக்கு. கருவேப்பிலை உண்டு. ஓ பிடுங்க வேணும் கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டால் டேஸ்டாக இருக்கும். கருவேப்பிலை இருக்குதானே, இருக்கிறத போடுறதுலே. நாங்கள் எத்தனை மிளகாய் கொஞ்சம் தானே இடிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சாப்பாடு நாங்கள் செய்து காட்டணுமென்று சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா நாங்கள் யோசிச்சு களைச்சி போட்டோம் என்ன செய்கிறதுண்டு. இப்போ நாங்கள் பலகாரங்கள்லாம் செய்வோம்னு யோசிக்கிறோம். என்ன இப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் சம்பல் அடிக்கிறதுக்கு. செத்தல் மிளகாய் இனி கருவேப்பிலை பிடிங்கன்னா சரி. மாவு குழச்சி ரெடியாக வச்சுட்டோம். இனி மாவை தப்பி போட்டு கொண்டு போய் பொரிக்கிறதான் வெயில. தேங்காய் திருவினா சரி. என்ன கொஞ்சம் காணும். கொஞ்சம் தேங்காய் காணும். தேங்காயும் திருவியாச்சு சம்பலுக்கு. இனி மிளகாயை பொரிச்சா சரி சம்பல் அடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது இந்த செய்முறை வந்து ரவ்வையை வடிவை அரைச்சி போட்டு பூரி செய்கிறது வந்து உண்மையாகவே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். எங்களோட அத்தை தான் இந்த ரெசிபியை சொல்லி தந்தவா. பார்ப்போம் செய்து. எனக்கு ஆர்வமாக இருக்குது எப்படி வரப்போகுது, எப்படி செய்ய போகிறோம்ண்டு. அது அந்த பொங்கி வருகுதோன்றதுல தானே இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். எதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே. ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு எப்படி வருகுதுண்டு. மற்றது கணக்க பேர் கமெண்டில் கேட்டிருக்கிறீங்க இந்த சாப்பாடு அப்படி வேறு சாப்பாடுகள் செய்து காட்ட சொல்லி. உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன எங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்க. கட்டாயமாக நாங்கள் செய்வோம். அதிக தரம் எல்லாம் செய்து காட்ட சொல்லி கேட்டிருக்கிறீங்க. கட்டாயமாக நாங்கள் இனி வார வீடியோக்கெல்லாம் அதுகளெல்லாம் உங்களுக்கு செய்து காட்டுவோம். சரி இப்போமா புளிக்க வேண்ட ஒரு கொஞ்ச நேரம் வச்சேன் நாங்களேன்னு வச்சிருக்கோம். இனி எடுத்து தப்பா போறா மாமி. எப்படி இருக்கமா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒட்டு பட்டுச்சண்டா கோதுமை மாவை போட்டு தப்பலாம். நாங்க முதல் எடுத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் மாவை போட்டுட்டு தப்ப போறோம். நாங்க அந்த பூரி கட்டையும் இதுவும் வாங்க வேணும் இன்னும் வாங்க செய்யலாம். நாங்க அது ஒரு விருப்பம் எங்களுக்கு. ஏன்னா சக்திக்கும் வேண்டாம் வேணுமெண்டு இன்னும் ஒவ்வொரு காவும் பார்ப்போம். உங்களோட அங்க வரைக்கும் பார்த்ததில்ல, பார்த்துட்டு விட்டுட்டு வாரது. அது என்ன இப்ப நாங்க செய்யறேல தானே ரொட்டி என்றுட்டு அப்படியே விட்டுட்டு வாரது. சின்ன நாய செய்வோம். இது ஆக மெல்லிய பதத்துலேயும் தப்ப கூடாதாம். ஒரு அளவுக்கு தப்பினா சரி. இப்போ நீங்கள் எடுத்தது எவ்வளோத்து வருதோ அவ்வளோ செஞ்சுட்டு செய்யலாம். சக்திக்கு கொடுக்க கூடாது. நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்க வரையில அவருக்கு தேவையே இல்லை. அவர் டீயை கூட ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு தான் குடிக்கிறார். இங்க என்ன செய்ய. சரி கடவுளுக்கு செய்யறாருன்னு தானே நாங்க பேசாம நேரம் போனோம். டீ கேப்பார் ஓமண்டு ஊத்தா போனா அதுக்கிடையில காலில் எறும்பு அடிச்சு போடும். மாம்பழத்தை வெட்ட சொல்லுவார். வெட்ட போறதுக்கு இடையில தனக்கு நேரம் போடுதுன்னுட்டு போடுவார். அதனால எல்லா மாம்பழத்தையும் நான் தான் சாப்பிட்டு முடிக்க போறேன். பாருங்க இதை விட சின்ன நான் எடுத்து செய்வோம். இதுல சின்ன ஒரு நல்லா இருக்கு. எனக்கு மெயின் எண்ணெய் இழுக்காம இருக்க வேணும். அது நல்லா பொங்கினா தானே எண்ணெய் இழுக்காது. பொங்கைக்குள்ள எண்ணெய் உள்ளுக்கு ஊறாதான். பார்ப்போம் இன்றைக்கு எங்களுக்கு எப்படி வருகுதுண்டு. ஒரு அனுபவம் தானே, செய்து பார்க்கறதானே புதுசு புதுசா. வாழை இலையில நாங்க இப்ப எல்லாத்தையும் தப்பி வச்சுட்டு ஒரே அடியா பொரிக்க போறோம்.
அப்படியே மிளகாயம் பொரிச்சிட்டு சம்பளையும் முடிச்சா சரி. நானும் மாமியும் ஒளிச்சு வச்சு சாப்பிட போறோம். தனியா வச்சு சாப்பிட போறோம். நாங்க தனியா வச்சு அவன் சொன்ன மாதிரி தனியா வச்சு சாப்பிடுவோம். வேலன் இருந்திருந்தா இப்ப வேற லெவல்ல இருந்திருக்கு. நீங்க வீடியோக்கு வந்த அப்புறம் வேலன் இல்லைன்னா அவர் வார மாதம் பெரும்பாலும் பெறுவரண்டு எதிர்பார்க்கிறோம் நாங்க. வந்தால் திரும்ப போக மனம் வராது, கவலையா இருக்கும் அவரு. அதனால அவளுக்கு வர விருப்பம் இல்லை. வந்தா கடைசியும் போக மாட்டான். போன முறையே சொல்லிட்டு தான் போனவர் இனிமேல் வரவே மாட்டேன். எத்தனை வருதுன்னு பார்ப்போம். ஒரு கப் ரவ்வையில எத்தனை வருதுன்னு பார்ப்போம். இப்ப நாங்க ஃபுல்லா தப்பிட்டு உங்களுக்கு காட்டுறோம் எத்தனை வந்ததுன்னு. நாங்க ரொட்டி எல்லாம் செய்து வடிவா வச்சுட்டோம். எப்படி வட்டமா இருக்குதுன்னு பாருங்க. நாங்க ஒரு அச்சு வச்சு வெட்டினாங்களே. அப்படி எத்தனை ரொட்டி வந்திருக்கு? 11 ரொட்டி வந்திருக்கு. அது நீங்க உருட்டுறத நீங்க எடுக்கிற சைஸ பொறுத்து அது என்ன வித தேய்ச்சா எடுக்கலாம். நாங்க இந்த சைஸ்ல எடுத்த நாங்க 11 ரொட்டி வந்துட்டது. ஓகே, இனி பொரிப்போம். ஒரு சுண்டு ரவை இனி பொரிப்போம். என்ன இனித்தான் இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் கும்பிட வேணும். சரி வாங்கோ. கணக்கான சட்டி எடுத்து போட்டோம். சின்ன சட்டிக்கு தான் பொரிக்க போறோம். கொஞ்சம் தானே சின்ன பிள்ளைகள் சாப்பாடு. எங்களுக்கு ரொட்டி எல்லாம் ரெடியா இருக்கு. சட்டி காஞ்சிட்டே நீ எண்ணெய விடுவோம். அண்டையான் பால் ரொட்டியில வந்து அந்த பால் கொஞ்சம் மிக சூடளவுக்கு ஆறினா அப்புறம் விட்டா நல்லா பொங்கும். அப்படி தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு சொல்லி தரணும். நாங்க பிள்ளையால சொல்லி தரவேணும். அதங்கட பொங்காததுக்கு காரணம் இந்த பால் சூடாயே நாங்க விட்டுட்டோம். அதாலதான் நீங்க செய்யல பால் வந்து கொஞ்சம் மாறினா பிறகு நிகக்கண் அளவு சூடு இருக்கேக்கல விட்டு குழச்சிங்களா நல்லா பொங்கி வரும். அதுதான் பிள்ளையண்ட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் சொன்னவா. இப்ப என்ன நல்லா கொதிக்கணுமே, அப்புறம் அண்டைய மாதிரி கொதிக்காம விட்டா பொங்காது. நல்லா கொதிச்சா அப்புறம் போடுவோம் அங்கட முதலாவது ரொட்டி. இங்க வேறங்க எப்படி பொங்கி வந்துட்டுதுண்டு பாத்தீங்களே. ரவ்வையில செய்யறதும் பொங்குது தானே. எங்கட அத்தை புதுசு புதுசா கண்டுபிடிப்பா. தானே செய்து செய்து பார்த்து கண்டுபிடிப்பா. கிணக்க சாப்பாடுகள் அவ அப்படித்தான். நல்ல அப்பளம் மாதிரி வருது. என்ன சாப்பிட்டு பார்த்தாலும் உப்பு காணுமெண்டா சரி டேஸ்டா இருக்கும். சேப்பான அப்பளம் மாதிரி இருக்கு. என்ன நாங்க அந்த அச்சு வச்சு வட்டமா வட்டினா நல்ல வடிவா இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னா எங்கட கோயில் ஸ்பீக்கர் சத்தம் கேக்குது பாருங்க. இது ஒரு வித்தியாசமா பொங்கி இருக்குது. இப்படித்தான் பால் ரொட்டி பொங்கவா பாக்க பால் ரொட்டி மாதிரி தான் இருக்குது. சுட்டு சுட்டு இங்க வச்சிருக்கிறோம். இனி காட்டுவோம் நாங்கள் எல்லாத்தையும். வேலை செய்ய போறோம். இனி சம்பலுக்கான வேலை தான் செய்ய போறா. மிளகாய இப்படியே போட்டால் வெடிச்சு பறக்கும் மூஞ்சியில. அதனால ஒரு ஓட்ட வச்சா மூச்சு போகும். மிளகாய் என்ன மூச்சு போகும். இல்லாட்டும் அந்த பொறிக்க பறக்குறது சத்தம் கேக்குறது வடிக்கிறது. அதுக்குள்ள அந்த காத்து நிக்குமே. ஓகே, இன்னைக்கு மாமி இந்த முறையில தான் சம்பலை இடிக்க போறா. நான் என்ன செய்யறேன்னா மிளகாய பொரிச்சு போட்டு பச்சையா வெங்காயத்தை போட்டு இடிப்பேன். ஆனா நீங்க வித்தியாசம் என்ன மாமி எல்லாத்தையும் போட்டு தாளிப்பேன். அந்த மிளகு என்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் வெங்காயம் எல்லாம் தாளிச்சு போட்டு தான் இடிப்பா. நான் பச்சை வெங்காயமா போட்டு இடிப்பேன். இன்றைக்கு நாங்க கொஞ்சம் பச்சையாயும் போட போறோம். என்ன எனக்காக பச்சை வெங்காயம். இப்ப எண்ணெய் சட்டி வச்சுட்டோம். எண்ணெய் சட்டி வச்சு கடுகு போட்டாச்சு. எண்ணெய் கொதிக்கல, அதால கடுகும் வெடிக்குது. இப்ப வெடிக்குது. இனி என்ன பெருஞ்சீரகம், கருவேப்பிலை,
கருவேப்பிலையும் தானே கடையில் நம்ம போடும் பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தில் வெங்காயம் நாங்கள் வளமையா தாளிப்போம் தானே அப்படி வெங்காயம் அம்மா நல்ல வாசம் வருகுது கருவேப்பிலை ஒரு வாசம் தானே பெருஞ்சீரகம் வாங்கிடுறோம் நல்ல வாசம் வருகுது வடிவா தாளிச்சு எடுக்க போறோம் உங்களுக்கு பூரி எண்ணத்தோட சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் சரியா உங்களுக்கு சம்பலோட பிடிக்கும் இதுக்கு அரைச்ச சம்பல் டேஸ்ட் இருக்கா என்ன இடிச்சதுதான் டேஸ்டா இருக்கும் மிளகாய் போடுவோம் ஓ பொரியுமே இதுக்கு போட்டு ஓ இனி மிளகாய் சித்தல் மிளகாயும் போட்டு வடிவா பொரிக்கிறோம் வெங்காயம் நல்லா அந்த இதா வந்துட்டு என்ன பொரிச்சிட்டு அந்த மிளகாய் முதல் இடிக்க வேணும் அதெல்லாம் இருக்கு மிளகாய் நல்லா அந்த பொரிஞ்சு ரோஸ்ட் ஆகி வர வேணும் பார்த்தீங்கன்னா எங்களோட தாளியங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டு மிளகாயும் பொரிச்சாச்சு பச்சை வெங்காயமும் வச்சிருக்கு அது ஒரு வேற லெவல் டேஸ்டாக இருக்கும் தேங்காய் பூவும் எடுத்து வச்சிருக்கிறோம் இனி இடிக்க போகிறோம் சரி இனி சம்பல் இடிக்க போறீங்களோ முதல் எங்களோட தாளி வச்சாமல் மிளகாய் பொரிச்சது வெங்காயம் அதுகளை போட்டு உப்பு இதோட சேர்த்து போடுறோம் உப்பு போட்டால் இது ரெடிப்படும் மிளகாய் ரெடிப்படும் உப்பு போட்டு அதான் உப்பும் கடைசியில் இது தூளுப்பு தானே உப்பு போட்டா கொஞ்சம் இடிபட மாட்டோம் உப்பும் போட்டுட்டோம் இடிக்க போறோம் இனி எங்களோட வீட்டு யாரோ வரப்போய் நம்மள காகம் கத்துது என்ன அவன் கத்துனா காகம் கத்துனா அந்த பள்ளி சொன்னால் இதை நம்ப மாட்டேன் நான் சிரிப்பினான் விழுந்து கொண்டு இருப்பேன் ஆனா அதுல ஏதோ ஒரு ஐதீகங்கள் இருக்குந்தான் கட்டாயம் காகம் கத்துற பள்ளி சொல்ற அப்புறம் பூனை குறுக்கால ஓடினா எனக்கு பள்ளி களத்தில் அப்படிங்கிறாரு ஓ அப்போ நான் நம்ம கடை வச்சிருக்க படக்கு படக்குன்னு விழும் நான் நினைக்கிறேன் அது லைட்டு வலி கத்துக்கு விழுகிறாங்க விழும் படக்கு படக்கு கணக்க விழும் லைட் வெளிச்சத்துக்கு எல்லாம் பள்ளிகள் கொண்டு வந்து வந்தது நான் அதை கவர் பண்ணேன் பார்த்தால் ஒரு ஃபுல்லாமேக்க 2 பேர் சொந்தக்காரர் இருக்காரு அந்த பள்ளி விழுகிறதும் அந்த பஞ்சாங்கத்துல இருக்குது கழுத்துல விழுந்தா என்ன கை வெலை கையில விழுந்தா என்ன அது உண்மையாண்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு முதல் ஒருக்கா விழுந்தாரு அதையும் நான் கவனிக்க இல்லை கவனிக்கிற வயதை கவனிக்க இல்லை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி 5-10 வருஷத்துக்கு முந்தி அது ஒரு மச்சான் மனுஷன் ஒரு ஆள் சேர்த்தாரு பேருந்து பார்த்தா தான் சிப்பப்பர் அந்த கடையில் கணக்க பள்ளி விழுந்து அப்ப ஒவ்வொரு தடவை நம்பிக்கை கண் துடிக்கிறதுலயும் இருக்கு விளக்கண் துடிக்கிற இடக்கண் துடிக்கிற அந்த நல்லது நடக்கும் எனக்கு கண் துடிச்சதுல அனுபவம் இருக்கு விளக்கண் பொம்பளைகளுக்கு துடிச்சா ஏதாவது கூடாதது நடக்கும்ண்டு சொல்றவ முந்தினா நம்புறேன் ஆனா 2-3 தடவை எனக்கு நடந்த அப்புறம் நானும் நம்புறேன்னா சக்திக்கும் சில விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கு அவர் தான் பெரிய ஆள் மாதிரி தான் காட்டிக்கொள்வார் நல்லா அடிபட்டுட்டேன் அடிபடாது நாங்க முந்தி கிரைண்டர்ல இப்படியே பொரிச்சு போட்டு சின்ன கிரைண்டர்ல அரைச்சு போட்டு புறாவு உரலுக்க போட்டு அடிப்போம் அந்த கொட்டை எல்லாம் அப்பதான் அரைப்பட்டு இந்த வெங்காயத்தை மாதிரி இனி பச்சை வெங்காயம் போட்டு வடிவா அடிக்க போறோமா பச்சை வெங்காயம் போட்டா ஒரு வாசம் உண்டு வேற அது வேற லெவல்ல எனக்கு சோறோடையும் வெங்காயம் சாப்பிட பிடிக்கும் பச்சை வெங்காயம் ஏன்னா கறி நல்ல டேஸ்டா இருக்குதுண்டா இன்னும் அதுக்கு டேஸ்ட் சேர்க்க வேணும்னு நான் வெங்காயத்தை எடுத்து சாப்பிடுவேன்
பழஞ்சோத்து தான் நாங்கள் வெங்காயத்தை தேவை இந்த பிள்ளை எந்த நேரம் வெங்காயம் நான் வீட்டை இருக்கேங்க அப்படித்தான். அம்மா இப்ப 7-8 கறி வச்சாலும் ஏண்டி வெங்காயத்தை சாப்பிட்றேன்டா. ஆனா எனக்கு அது பிடிக்கும் நல்ல. ஆனா வெங்காயம் உடம்புக்கு நல்ல வெங்காயம் சாப்பிட்றது பச்சை வெங்காயம் ஓம் போல சரியோ. நீ தான் மெயின் டிஷ்ஷா போட்டு அடிக்க கருவேப்பிலை போட்டோம் நாங்களே தாளியாத்து போட்டது ஏன்னா ஞாபகம் இருக்கு. மணக்குது என்ன மணத்துல கண்டுபிடிச்சோம். தேங்காய் பூவை நல்லா இடிக்க வேணும். அதெல்லாம் சம்பல்ல வடிவா இடிச்சு எடுப்போம். கோயில்ல இப்ப பூசை முடிஞ்சோம் நடக்குதுன்னு இங்க இருக்க எங்களுக்கு தெரியும். இப்ப வர போறாரு சுவாமி ஆவறதுக்கு வேட்டிக்கு. இப்ப வருவார் கரெக்ட் டைம் தேவாரம் படிக்கிற டைம் வருவார் வேட்டி கட்டி கொண்டு போறாரு. வேலை முடிச்சு போட நீ கோயில் சுவாமி ஆவறதுக்கு பறந்து வருவேன். இப்ப நாங்க வீடியோ எடுத்தோன்று கேட்கதான் வருவார் நினைக்கிறேன்னு பாப்போம். எங்கட பூரி ரெடி ஆயிட்டுது. சம்பளம் ரெடி ஆயிட்டு. வாவ் பார்க்கவே ஊருதா. பூரி காத்து போய் கொண்டிருக்குது. கெதியா சாப்பிட வேணும். அது போய் எல்லாம் ரெடியானா அப்புறம் வருவார் சக்தி. சரி என்ன நாங்க சாப்பிட போறோம். வேற வரீங்க ஏன் நீங்க இப்படி செய்யற? நீங்க வீடியோ எடுக்க வேற சொல்லி கேட்டு நான் நான் உங்களுக்கு வேட்டி எடுத்து வைக்கல, கோபத்துல எடுத்து வைக்கல, நீங்களே எடுத்து கட்டி கொண்டு போவோம். நீங்க ஒரு பூரி செஞ்சீங்க. அது பூரியே இல்ல நீங்க செஞ்சது. ஒரு அசிஸ்டன்ட் செட் பண்ணி எடுக்கலாம் நானு. நீங்க மரக்கறி வேண்ட சந்தைக்கு போற நீங்கள் இல்ல, அதே எங்களுக்கு ஒரு காணொலி ஆடுங்க. குளர்ற நீங்களே போய் மடத்துல என்ன பேக் எல்லாம் கொழுவி கொண்டு இப்படியா கோயிலுக்கு போறேன்னு. அவர் பொருளால. சரி நாங்க இனி சாப்பிடுவோம் என்ன. இந்த வேறங்க பூரிய எண்ணெய் ஏழுக்கையில எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்ன உங்களோட பூரி எண்ணெய் இழுக்கையில எண்ணெய் இழுக்காதான் சந்தகம் தான். எண்ணெய்க்கு போட்டதுன்றே தெரியல. ஆனா ரவ்வையில செய்ததால எண்ணெய் இழுக்கையிலையோ எண்ணெயில போட்ட சாப்பாடுன்னு தெரியல. இப்ப நான் பூரிய டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சம்பலோட. சம்பள ரொம்ப சாப்பிடுங்க. மாமு விடாதம்மா கோயிலுக்கு. சரி அப்ப எனக்கு மட்டும்தான் செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க சோறு சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சிருக்க ரவ்வையில ட்ரை பண்ணி பாருங்க. முதல் செய்தது பாப்போம் நல்லா இருக்குதோண்டு. அவர் கண்டுபிட்டாரு கேட்க போறாரு தான். இரவைக்கு 1 மணி 2 மணி இரவு சாப்பாடு கொத்து செய்யணும் மேம். அப்ப அவரை நாங்க காண்றதே கஷ்டம். வேற லெவல்ல இருக்கு. சொல்லவே எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த ரவ்வையில ரொட்டியை செஞ்சு பூரி செஞ்சு பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதலாவது எங்க அத்தைக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த ரெசிபி சொல்லி தந்ததுக்கு. அடுத்த ஒரு பலகார வீடியோல சந்திப்போம். என்ன பலகாரம் பலகாரம் தானே ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து கொண்டுருங்கோ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நாங்க சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த பழச்சரியெல்லாம் இருக்கா எங்களுக்கு சொன்னால் நாங்கள் திருத்தி செய்வோம். அதுக்கு நாங்க கோபிக்க மாட்டோம், சந்தோஷப்படுவோம். கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.